நெய்வேலின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நிலக்கரி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த நிலக்கரியை அங்கேயே வெட்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. வேறு எந்த அனல் மின் நிலையத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது. நெய்வேலியை சுற்றி பல கிராமங்கள் இருக்குது. வீரசிங்கன் குப்பம், முத்தாண்டி குப்பம், இந்த 2 கிராமத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அனல் மின் நிலையத்துடைய நுழைவு வாயில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த 2 கிராமங்கள் இருக்குது. இந்த 2 கிராமங்களும் நம்பியிருக்கிறது முந்திரி தொழிலை தான். இந்த ஊர் மக்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறாங்க வாங்க கேட்கலாம். முன்னோர்கள்லாம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. இப்போ மாறி வருகிற சமுதாயத்தில் குழந்தைங்கள்லாம் நல்ல முறையில் அவங்க வாழ்க்கை தரத்தை நல்லா அமைச்சிக்க செயல்படுறாங்க. அதனால என்னோட பையனும் காதலிச்சாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் காதலிச்சாலும் அந்த காதலை நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. அந்த காலத்து காதல் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சா அப்போ அந்த பொண்ணு ஒரே பையனை தான் காதலிச்சது. அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வாழ்க்கை நல்லா இருந்தது. இப்போ நடக்கிற காதல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பையன் 4 பொண்ணை லவ் பண்ணுறான், ஒரே பொண்ணு 4 பேரை லவ் பண்ணுறா. அது அப்படியே அந்த கல்யாணம் பண்ணி வச்சாலும் முறையாக வாழ்க்கை தரத்தில் நல்லாவும் இல்லை. ஒரு 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் பொண்ணு பிரிஞ்சாலும் இல்லை பையன் பிரிஞ்சாலும் பிரிஞ்சு அந்த காதல் தரங்கெட்டு போகுது. இப்போ உள்ள காதல் சரியாக இல்லை. 90% காதலிக்கிறது தப்பு. தவிர்க்க முடியாமல் காதல் ஏற்பட்டாலும் 2 குடும்பத்துக்கும் தெரியணும். 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சு அவங்க விருப்பத்தோட கல்யாணம் நடக்கணும். அப்போ தான் சமுதாயம் ஏற்றுக்கும். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேங்க. அந்த காதலுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குங்க. அந்த எதிர்ப்பையும் தாண்டி என் காதலில் ஜெயிச்சு காட்டுவேன். இந்த மாதிரியே லவ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, 4 பேர் தூக்கில் தூங்கிட்டாங்க. நானும் காதலிச்சேன், உண்மையாக காதலிச்சேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 6 வருஷம் காதலிச்சேன். அதே பொண்ணை கல்யாணம் பண்ண சந்தோஷமாக இருக்கேன். உண்மையாக காதலிச்சா அந்த காதல் நல்லாயிருக்கும். நீங்களும் காதலிங்க, சந்தோஷமாக இருங்க. உண்மையா நான் 5 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சாலே பிரச்சனை தான். இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். காதலை நான் ஏற்றுக்க மாட்டேன். கொஞ்சம் அதுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது காதலா? கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிட்டு வாழ்வாங்க, கொஞ்ச நாளைக்கு அது நிம்மதிப்படாது. எங்களுக்கு காதல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. கேட்டீங்கல்ல, இந்த கிராமத்தில் தாங்க ஒரு இளைஞன் காதல் வசப்படுகிறான். இதில் அவன் வென்றானா வாங்க பார்க்கலாம். அம்மா ஓடி சிரிக்கி யாரடி அம்மாங்கற போட. இதுக்காக வேண்டிய எத்தனை வருஷம் காத்திருந்தேன்.
சேரா சேரா இதோ வரமா. அம்மா, உங்களுக்கு காலையிலே குடிக்க கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். அப்புறம் மதியத்துக்கு நீங்க சாப்பிட சாம்பாரும் ரசமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேம்மா. என்னம்மா இரும்புறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லையா, நீ கவலைப்படாத. மறுபடியும் ஜுரமா? எனக்கு ஜுரமெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, நீங்க கஞ்சி குடிச்சிட்டு முதல்ல மாத்திரையை போடுங்கம்மா. சரிப்பா, பெரியவர் வர சொன்னாரு. 2 நாளா வேலைக்கு போகலையாமே, போய் என்னன்னு கேளு. என்னடா யோசனை பண்ற? ஏண்டா? சரிம்மா, மதியம் நீங்க மறக்காம சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நைட்டுக்கு நான் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோங்கம்மா. என்னை பத்தி கவலைப்படாம போ. போயிட்டு வா. சரி, வரேம்மா. சரி. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா வேலை நடக்குது? ஐயா, காட்டுல முந்திரி பழமெல்லாம் பழுத்து கொட்டி கிடக்குது. யாரோ பொறுக்கிட்டு போறாங்க. என்ன பெருசு வருஷோனியாம? டேய், எங்கடா போனா? உன்னை எங்க எல்லாம் தேடுறது? போடா, முந்திரி தோப்புல பழமெல்லாம் பழுத்து உதிர்தான். யாரோ பொறுக்கி போய்கிட்டு இருக்காங்களாம். நீ ஒரு 20 பேர்த்த கூட்டிட்டு போய் அந்த பழத்துல இருக்கிற கொட்டையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து சேரு போ. ஆமா, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அவளுங்க அங்க கம்ப்யூட்டர் தட்டுறாங்களா இல்ல கக்கூஸ் கழுவுறாங்களான்னு தெரியலையே. அப்படியே இங்க வேலைக்கு ஆளுங்க கிடைச்சாலும் 60 வயசுல பல்லு போன பொக்க கிழவிங்க தான் கிடைக்கிறாளுங்க. அவங்கள வச்சு என்ன வேலை வாங்கறது? டேய், இன்னும் 5 வருஷத்துல லிப்ஸ்டிக் போட்டவர்களும் கவுன் போட்டவர்களும் திரும்ப இந்த ஊருக்கு வந்துதான்டா ஆகணும். வந்து முந்திரி கொட்டை பொறுக்கித்தான் ஆகணும். அதை தெரிஞ்சுக்க. போய் வேலையை பாடுறா, போடா. வருவாங்களா? வருவாங்க. ஆமா, அந்த பல்லு போன பொக்க கிழவிங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். போடா, வேலையை பாடுறா, போடா. போறேன். இல்லைன்னா விடவா போற? யோ, இந்த கணக்கு புஸ்தகத்திடியா? இந்தாங்கய்யா. அத்தை, நான் காலேஜ்க்கு போயிட்டு வரேன். நில்லுமா, சாப்பிட்டு போ. ஏய், என்னடி எப்ப பார்த்தா லேட் பண்ற? இருங்க, வந்துடுறேன். மாமா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருமா. இந்தாம்மா, சாப்பிடு. அந்த புக்கை இங்க கொடு, சாப்பிடு. பொறுமையா சாப்பிடுமா, அடிச்சுக்க போதுமா? சொன்ன கேளு, இன்னொரு இட்லி சாப்பிடு. சொல்ற கேளு, இன்னொரு இட்லி சாப்பிடு. போதும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி. கை கழுவிட்டு போமா. நான் வெளியே போய் கழுவிக்கிறேன். கை கழுவிட்டு போனா வெளியில போய் கழுவுறியா? சரியா சாப்பிடாம போறாளே. ஏய், நில்லுடி, நானும் வரேன். சீக்கிரம் வா. வாடி, போலாம். ஒண்ணு இதே வேலையா போச்சுடா. கஷ்டப்பட்டு வெயில நின்னு சம்பாதிச்ச காசுடா. புடுங்கிட்டு போய் என்ன பண்ண போறியோ? என்ன பண்ண போறேனா? சாகர காலத்துல பணத்தை வச்சு என்ன பண்ண போற? சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறேன். வீட்டுல இருக்க சோத்தை தின்ட்டு ஒழுங்காயிரு. 6 வயசு பாரு எனக்கு. முதல்ல நீ ஒழுங்காயிரா. ஏய் சரா, ஏய் நில்றா டேய். முடிஞ்சா புடிச்சுக்கோ. நில்றா சரா டேய். வாடா. நில்றா டேய். சொல்றே கேளுடா. வா மச்சான். ஏய் சரா நில்றா டேய். நானே காட்டில ஆட்டே போட்டு வந்தேடா. வர வேணுமா வேணாமா? நில்றா டேய் சரா, நில்றா டேய். டேய், கத்தாதடா. ஓட விடாதடா டேய். நில்றா சரா டேய். வேணா வேகமா வந்து புடிச்சுக்க. நீ வச்சுக்கடா டேய் சரா டேய். எனக்கு எதுவும் வேணாம். முடிஞ்ச வந்து புடி பார்க்கலாம். தண்ணி எடுப்பா டேய். நில்றா சரா. டேய் சரா டேய், நில்றா டேய். நல முடியலடா டேய். இவ்வளவு பேர் ஓடி வர. மூச்சு வாங்க மாப்ள. வேணுமா வேணாமா? வா வா வா. இல்ல மாப்ள டேய். சொல்றே கேளுடா டேய். அப்படிதான் வா.
எப்படி இடிச்சு போறான் பாரு. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? வா போலாம். ஏய் என்னடா பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது புருஷன் அப்படி இப்படி ஃபீலிங்கோட நடந்துக்கிட்டு போனே அதே மாதிரி நடந்துட்டு இருக்கியே என்னடா விஷயம்? டேய் நில்லுடா, 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அடுத்த முன்னாடி பாப்பானுங்களே, அவனுங்கள மாதிரி என்னையே 2 மணி நேரம் காக்க வச்சிய மாப்ள. என்னதான்டா வேணும் உனக்கு? அது ஒண்ணும் இல்லடா, நேத்து இதே இடத்துல ஒரு பொண்ணு இடிச்சான்ல, அவ நைட்டு ஃபுல்லா. என்னது நைட்டு ஃபுல்லாவா? டேய் சொல்றத கேளுடா, அவ நைட்டு ஃபுல்லா என் கனவுல வந்துகிட்டே இருந்தா, அதான் பார்க்கலாமேன்னு. அவ என்ன கிறிஸ்டின் பொண்ணா? ஞாயிற்றுக்கிழமை நான் பாக்குறதுக்கு? அவ காலேஜில் படிக்கிற பிள்ளடா, இன்னைக்கெல்லாம் வரமாட்டாடா. என்னடா சொல்ற? என்னடா இதுக்கு போய் சாக்காகிற? நீ சரியில்லையே, அதுக்கு தான் புது ட்ரெஸ்ஸா? சரி வா போலாம். எங்கடா? சொல்றேன் வாடா போலாம். சரி வரேன். இங்கேறா, இந்த கடைக்கு நீ முதலாளியா நான் முதலாளியா? மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. கீழே உட்காந்து ஆள் தெரியாது, மேல உட்காந்துருக்கேன். அதுக்காக பக்கி பாட்டில காலி பண்ணி விடாத. அண்ணே 2 டீயே பொண்ணு. ஏய் மாப்பிள, காலையில இருந்து தெரு தெருவா அலையவரியாடா, என் உசுர வாங்குறியாடா, என்னடா பிரச்சனை உனக்கு? அந்த பொண்ணு தான்டா தேடுறேன், ரொம்ப அலைய விடுறாடா. டேய் மாப்பிள அங்க பாருடா, அந்த பொண்ணு தான்டா. டேய் ஆமாடா மாப்பிள, கன்ஃபார்மா அந்த பொண்ணு தான்டா. மாமா ஊருக்கு போயிட்டாரா? இன்னும் இல்ல. டேய் மாப்பிள வாடா போய் பேசலாம். டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, பிரச்சனையா இருந்தா. ஆமாக்கா. சரி நான் வரேம்மா. இந்தா பாலு. என்னண்ணே டீ தானே கேட்டேன்? இல்லப்பா உனக்கு பாலுதாப்பா. அண்ணே டீ கேட்டேனே. இல்லப்பா உனக்கு பாலுதே. என்ன அந்த புள்ளைய ஃபாலோ பண்றியா? ஆமாண்ணே. அந்த புள்ள கதை தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னுக்க அந்த பொண்ணுடைய பாட்டி இதே ஊர்ல அந்த பாட்டியோடைய மக ஒருத்தனை லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி போச்சு. 15 வருஷம் கழிச்சு ஆத்தால பாக்குறதுக்கா பாசத்தோட பலாரத்தோட வந்தா. இந்த விஷயம் கேள்விப்படவும் கிளவி பாதி வழியிலே போய் உடனே அருவாவை எடுத்து நடு மண்டையில போட்டு மேற்ற முடிச்சிட்டா. இது மட்டும் இல்ல, இந்த தரையோட தவந்து போறேன் பாரு, இந்த புள்ளையோடைய தாய் மாமே சசி இந்த புள்ளைய பார்த்ததுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அப்படின்னு திருவிட்டேன். இப்ப அவன் கக்கூசு போறதா இருந்தாலும் உட்காந்து போக முடியாது, பாதி இதுல நின்றுதான் போக முடியும். இது உனக்கு தேவையா? மாப்பிள என் உசு முக்கியம்டா, என்ன நம்பி எங்க ஆத்தாலும் கிளவி இருக்காங்கடா, ஆள விடுறா சாமி. டேய் ஆமாடா தம்பி, உங்க வீட்டுல எத்தனை பேரு? நான் ஒருத்தன் தானே. வீட்டுக்கு ஒத்த பிள்ளையாடா? சான்ஸே இல்லாம சாச்சு போடுவாங்களாடா. அவங்க காலை எடுக்கிறதுக்குள்ள ஓடுறா. போடா முதல்ல இடத்த காலி பண்றா. அவன் மாமே பாக்குறதுக்குள்ள போடா. அட உன்னத்தாண்டா, போ போ போ. பாத்தியாடா அண்ணன் காதலுக்கு எந்த சேதாரம் இல்லாம ஆக்கிட்டே. அண்ணன் யாரு? தங்கமாச்சுல்ல. அப்படியாடா? சாப்பிடு, பட்டாணி பாட்டிலே வச்சுக்க. எங்க அண்ணன் அள்ளி கொடுக்கறதுல கரணன் ஆச்சே. பொண்ணுங்க நம்பாதடா. ஏய் அன்னைக்கு இடிச்சாலாம் வராம பாரு. ஏய் உன் பின்னாடியே வராண்டி. சீக்கிரம் வரைய விடுறி. சீக்கிரம் வா. அவன் உன்கிட்ட வந்துட்டாண்டி. சாமி கிட்ட என்னடி வேண்டிக்கிட்ட? நல்லா இருக்கணும் தான். சரி நேற்றுக்கு உன் பின்னாடி ஒருத்தன் வந்தானே, அவன் ஆள் சூப்பரா இருக்கான்ல. எப்பவும் உனக்கு பசங்க நினைப்புதான். கேக்குறேன். என்னம்மா கையிலே எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயில போய் என்ன வேண்டிக்கிட்ட? என்ன மாதிரி நல்ல புருஷன் கிடைக்கணும்னா? ஐயா ஆசைப்பட ஆசையா? கவலைப்படாதம்மா, நானே கிடைச்சாலும் கிடைப்பேன். விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம் கேக்குதா? பட்டு குஞ்சம் வாடி போலாம். பட்டு குஞ்சுனா என்னனே? டேய் இவனா கல்யாணம் பண்ணி போன அன்னைக்கு போயிட்டு புதன்கிழமை வீட்டுக்கு ஓடியாரவாடா. வாடா நம்மளுக்கு வேலை இருக்கு, போய் பாப்போம். ஹே மாப்பிள, உனக்கு லவ் பண்ற பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ற கூட தெரியல மாப்பிள. உனக்காக நான் கரெக்ட் பண்ணி தரேன் மாப்பிள. என்னடா சொல்ற? ஆமாண்டா மாப்பிள, நான் பண்ண போற காரியத்தை பார்த்து நீ மெய் மேல இருந்து போயிருவோம் மாப்பிள. வேணாம் பிரேக், ஏதாவது இடம் கூட பண்ணிட்டு போறேன். கையில உனக்கு வலைய விரிக்கிறான், பாத்துக்க. சும்மா வாடி. ஸ்டாப் ஸ்டாப்.
எக்ஸ்கியூஸ் மீ, என் மாப்பிள்ளை உன்னை சின்சியராக லவ் பண்ணுறான். இதை வாங்கிக்கிட்டு என் மாப்பிள்ளை எப்படியா லவ் பண்ணு. ஏய் நில்லடி, நானும் வரேன். ஹலோ. என்ன மாப்பிள்ளை, உன் லவ்வுக்கு 1 கிலோ பத்தாது போல இருக்கே. நாளைக்கு வீட்டில் போய் 5 கிலோ எடுத்துட்டு வரேன். ஓகேயா? ஓகேடா என்னடா மாப்பிள்ளை, நீ ரொம்ப நல்லவன்டா. மாப்பிள்ளை, விட்டுறா மாப்பிள்ளை, எங்கடா மாப்பிள்ளை கொண்டு வர? மாப்பிள்ளை மாப்பிள்ளை எனக்கு தண்ணியில போட்டுறா மாப்பிள்ளை, தண்ணினா அழைச்சி மாப்பிள்ளை. அதனால மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் நான் குளிக்காம இருக்க மாப்பிள்ளை. டேய் மாப்பிள, உன்னை எங்கெல்லாம் தேர்றது? நீ நாடானா பகல்லே சரக்கு வச்சிட்டு இருக்க. அதான் வந்துட்டல, உட்காரு. மணிமா எனக்கு ஒரு இல்ல பாட்டில் கொடு. வேணாமா, நீங்க என்ன சரக்கு அடிக்க சொல்ற? அங்க ஒருத்தன் உன் அத்தை போனே தள்ளிட்டு போட போல இருக்கு. என்னடா சொல்ற? உண்மையா சொல்ற மாப்பிள, நான் மட்டும் சொல்லல, ஊரே சொல்லுது. அப்புறம் உன் இஷ்டம். என்ன வேணும் ஊத்தி குடிப்பியா? என் அத்தை பொண்ணு கையிலுக்கு நான் இருக்கும்போது இன்னொருத்தனா? மாப்பிள்ள, இவ்வளவு நாள் அவ பின்னாடி சுத்துறியே, ஒரு நாளாவது உன்னை அவ கண்டுக்கிட்டாளா? உன்னை லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. ஆனா என் மனசுல ஒண்ணு தோணுது, என்ன லவ் பண்றாளோன்னு நினைக்கிறேன். நீ இரு மாப்பிள்ள, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் விடு. ஹலோ, ஒரு நிமிஷம் கையல். நீ அன்னைக்கு பேசுனது சரிதான் கையல். என் மாப்பிள்ள சேராவ நீ லவ் பண்ணு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய யோசிச்சு பார்த்தேன். நீ என்னதான் லவ் பண்ணுறேன்னு தெரியுது. நம்ம காதல் சின்னமா இந்த 5 கிலோ முந்திரியை வாங்கிக்க கையல். வா கையில் லவ் பண்ணலாம் ப்ளீஸ் கையல், ப்ளீஸ். உன் மூஞ்சிக்கு லவ் கேக்குதாடா? லவ் ஆமா மாப்பிள்ள, அவ உன்னையும் லவ் பண்ணல, என்னையும் லவ் பண்ணல, நம்மளை ஏமாத்துறா மாப்பிள்ள. டேய், உனக்கு ஏன் ஆள் கேக்குதா? ஐயோ அப்பா அப்பா, என்னை விட்டுரு சாரா, என்னை விட்டுரு சாரா. என்னை மலை மேல கூட தூக்கி போடு மாப்பிள்ள, ஆனா தண்ணி மேல மட்டும் தூக்கி போடாத மாப்பிள்ள. தண்ணினா எனக்கு அலர்ஜி மாப்பிள்ள. வலிக்குது வலிக்குதுரி. ஏன் ஏன் ஏண்டி? அவ என்ன அடிக்கலாம், ஏன்னா அவ அழகா இருக்கா. நீ அடிக்கலாம் மடி, பஞ்சு மூட்டை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன அடிக்கிறியா? உள்ள தூங்கி இருக்க பிரேக்க எலிப்புடி எலிப்புடின்னு சொல்லுவேல, எந்திரிச்சிட்டா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியாடி? என்னடா பண்ற மாப்ள? உள்ள தூங்கி இருக்க பிரேக்க எழுப்பிட்டா மாப்ள. ஐயோ டேய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. ஆமா தாயே, இவன் தெரியாம பண்ணிட்டான். தெரிஞ்சுதான் மாப்ள பண்ண. டேய், வாயை வச்சு சும்மாரா. இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டேடி, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டு வெடி. பிரேக்க கட் பண்ணிட்டேன்டா மாப்ள. பிரேக்க புடிங்கி விட்டா மாப்ள, வலிக்குது மாப்ள. சரி வா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஒண்ணு இல்ல வா. எக்ஸாம் பத்தினா கவலைப்படாதடி, பாஸ் ஆயிடுவோம். ஆமா, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன? அவன் என்னமோ ஸ்விட்ச் போட்டு கிரைண்டர் மாதிரி உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரான். நீ என்னமோ மௌனராகம் படத்துல வர ரேவதி மாதிரி மௌனமாவே இருக்க. நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் மௌனம் உன்னை கொன்னுடும்டி. என்ன அடி உத என்ன வேணாலும் பண்ணு மாப்ள. வீணா அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாதரா. சத்தியமா உன்னை அந்த பொண்ணு லவ் பண்ணல மாப்ள. இப்படியே போனேனா விஜயம் படத்துல வர்ற முரளி மாதிரி ஆயிடுவேடா. உன்னை நம்பி அம்மா இருக்காங்க மாப்ள. சரி விட, வா போலாம். என்னடா வியாபாரம் பண்ற கடையை குப்பையை போட்டு வச்சிருக்கிய? ஐயா, பெரிய ஸ்டார் ஹோட்டல் இது, குப்பையை கொட்டுறதுக்கு. ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் கொசுவும் தெரியுது. புளிய வண்டி அரைச்சி டீ போடுறது நீ ஊருக்குள்ள சொல்லிவிடுவேண்டி. ஆஹா, மேல்ட்ட 5000 ரூபாய் கை நீட்டி வாங்கினது தப்பாவுல போச்சு. ஒருவேளை நம்ம ரகசியத்துக்குள்ள போய் இவ்வளவு போட்டு விட்டுருக்குமோ? டேய், என்னடா எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானடா? திருக்குறள்ல சாலமே பாப்பையாவுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்ததே அண்ணன் தாண்டா. கொண்டா.
K3U. இந்த மாதிரி சொல்றேன்னு சொன்னியே, திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்ற மூஞ்சியா இது? டேய், தமிழா இருந்தா அண்ணனுக்கு வந்துரும்டா. அண்ணனுக்கு அயல் நாட்டு மொழி ஆகாது. நான் சொல்றத கேட்டுக்கிறேன்னு என்ன புரியுதா இல்லையா? ஆனா என்ன, உங்களுக்கு தான் தெரியாது இல்லைண்ணே, படிச்ச பொண்ணு போகுது, அதுகிட்ட கேளுங்க. டேய், என்னென்ன வம்புல கொடுத்து விட பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு படிக்கிற பிள்ளை முடிஞ்சா ஹெல்ப் பண்ண. போனேன். நீங்க எதுவும் நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாங்களோ, தேரழுத்து தெருவுல விடாம விட்டா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அலங்கோலமாக போறேன். நான் இன்னும் அசைன்மெண்ட்டே எழுதி முடிக்கலடி. நானே இப்ப கையில என்ன வேற ஒண்ணும் இல்லம்மா, இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்லுவேன். ஒண்ணும் இல்லனே, இந்த அனுப்பி வைக்கிறேன். சொட்டைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாப்ள. அண்ணே, டீ காபி சாப்பிடுறீங்களா? அண்ணே வெயில்ல இருப்பாரு இருக்கு, அதே மோர் குடிக்க அலையிறாரு. வாருனே. அழகு ஏதோ லெட்டர் கொடுத்தாரே, என்னன்னு பாப்போம். K3U. K3U அப்படின்னா இது என்னவா இருக்கும்? கேனா கையில, அப்போ 3. தேவையில்லாம இதுக்கு போய் டைமை வேஸ்ட் பண்ண. என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. கேனா கையில, 3னா அப்போ அது இதுவா இருந்தா நமக்கு என்ன? சூசுப்பரியே எண்ணி வச்சிருக்கேன், எடுத்து தின்னேன்னு வச்சுக்க, அப்படி நாக்க இழுத்து வச்சு கொள்ளுக்கட்டையால சுட்டு விட்டுருவேன். கொஞ்சம் வெளியே வாங்களே. என்னம்மா உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? என்னம்மா சொல்ற? என்னம்மா ஐ லவ் யூ லெட்டர் கொடுத்திருக்கீங்க. இருங்க, நான் என் மாமா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ற பாரு. இருமா, ஆவுனா மாமா மாமான்னு அவசரப்படுற. நான் அவனை கூட படிக்கல, இந்த லெட்டரை சேரா பையதான் கொடுத்தேன். இவளுக்காகத்தான் ஆளே இல்லாத ஊர்ல டீ கடை போட்டோம். நம்ம லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் அடிக்க வாரா, அவ லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் சிரிக்கிறா. இதை இப்படி விடக்கூடாதே, ஆட்டத்தை கிளச்சு காட்டுறேன். என்னடா மாப்பிள்ள, தண்ணி அடிச்சிருக்கியா? நம்ம மாப்பிள்ள என்னைய போய் எங்க ஊத்து பார்க்கலாம். இதுக்கு நீ குடிச்சே இருக்கலாம்டா. என்னடா மாப்பிள்ள இப்படி இனிமேல் பல்லு வளர்க்க. நாளையில இருந்து வளர்க்குற மாப்பிள்ள. சரி விடுறா மாப்பிள்ள. அவன் லவ் கிஸ்ஸில் அரைஞ்சு கிஸ்கிந்த வரைக்கும் போயிட்டுருக்கான். நீ இன்னும் லெட்டர்லேயே இருக்கேன் மாப்பிள்ள. நேரில் போய் சொல்ற. டேய், நான் போய் அவளை லவ் பண்றேன்னு சொல்லி அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவ்வளோதான்டா, மனசே தாங்காது மாப்பிள்ள. அட போட, நீ இப்படியே இருக்க போற, அவன் தட்டிட்டு போறான். டேய், என் காதலை பத்தி எனக்கு தாண்டா தெரியும், உனக்கு எங்க தெரிய போகுது? அடிச்சான்னு வச்சுக்க. வேணாம் மாப்பிள்ள, அந்த பொண்ணை விட்டுரு மாப்பிள்ள. உன்னை வேணா விட்டுருவோம் மாப்பிள்ள, ஆனா அவளை ஒரு நாளும் விட மாட்டேன், புரியுதா? என்னை விட அவன் உனக்கு முக்கியமா போயிட்டாளா? உன்னை திருத்தவே முடியாதா? சரி வா, அழகு கடைக்கு போய் நீ கொடுத்த லெட்டருக்கு பதில் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோம் மாப்பிள்ள. அப்படியா? வா போலாம். டேய், எங்கடா போன அந்த அழகு? ஏய், என்னடா மாப்பிள்ள இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அது இல்லடா மாப்பிள்ள, அந்த லெட்டர் கொடுத்ததுல இருந்து
ஒரே டென்ஷனா இருக்குடா. அதான் அண்ணே ஏனே லேட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏப்பா என் மேல என்ன அப்படி அக்கறை? அண்ணே உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? நீங்க வேற நான் வேறயா? அண்ணே அன்னைக்கு லெட்டர் கொடுத்தனே, அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணு சொல்லிச்சா? நம்ம லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லவுமே திட்டுனா, இவன் லெட்டர் கொடுத்தான்னு சொல்லவும் சிரிச்சா, இதை இப்படி விட்டோம்னா இவன் இங்கே செட்டில் ஆயிருவேன். முதல்ல விரட்டுறதுக்கு வழியை பார்ப்போம். அது ஒண்ணும் இல்லப்பா, நான் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். சரிண்ணே. எனக்கு அர்த்தம் தெரியல மாமா, நான் படிக்கிற காலேஜ்ல டீச்சர்கிட்ட கேட்டு வந்து சொல்றேன் மாமான்னு சொன்னுச்சு. டேய் மாப்பிள்ள எனக்கு பயமா இருக்குடா. சும்மா பெரிய மேட்டர் ஆயிடும்டா. டேய் அப்படி என்னடா அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. டேய் கேக்குறலடா. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சும்மா தான்டா கேட்டேன். அது ஏண்டா இந்த அழகு இருக்கும் போது அந்த அழகு தேவதைய பார்க்க விட்டுருவேனா? என் எலுக கூட தாண்டி எவன்னு பார்க்க முடியாது, நான் மட்டும்தான் பாப்பேன். ஏண்டா அந்த பயலில வெட்டி பயலில கடையில உட்கார வைக்க கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை நாட்டி சொல்றது? எனக்கு பயமா தாண்டா இருக்கு. உள்ள போடா. என்னடி வாழ காணோம்? நான் இங்க இருக்கேன்ல, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எனக்கு ஒருத்தன் இப்படி மாட்ட மாட்டேங்கிறானே. பாரு வால் வந்துட்டான்டி. அந்த சைக்கிள் ரவுண்ட் போயிட்டு வாயேண்டி. சும்மா கேளுடி. சும்மா ரெடி. ஏய் சும்மா பாத்துக்கிட்டே இருக்காரா, பேசுறா. எனக்கு தெரியும், உன் திருவாய் மூடு. குடிச்சிட்டு வந்துருப்பான வேலுமுருகா? இல்ல குடிச்சு வந்தா ஏன் டிரைவர் ஓடுறாரு? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவா. நமக்கு எப்போ அந்த வம்பு? ஐயோ ஐயா, என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? மனுஷன் உயிர் போயிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டீங்களா? ஏ தம்பி தொடாத, போலீஸ் கேஸா போத. என்னையா போலீஸ்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அப்ப சொல்லும்போது நான் நம்பல, இப்ப என் கண்ணாலே பார்த்தேன்டா. வேற ஏதாவது வழிதான் பண்ணணும் அவனை. மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கியாடா? மாப்பிள்ள அங்க பாரு. அங்க பாரு மாப்ள. அதெல்லாம் கையலோட மாமன். பிரச்சனை நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய் ஏய் அத்த பொண்ணு பின்னாடியா சுத்துற? இனிமேல் இந்த தெரு பக்கம் பார்த்தேன் வந்தா என்னடா பண்ணுவ? மாப்ள மாப்ள இத பாரு. டேய் இதுக்கு மேல கொன்றுவேன் உன்னை. டேய் சும்மா சவுண்ட் விடாத, சொன்னா கிளம்புடா. கேட்க மாட்டேங்கறான். ஐயோ அண்ணே அங்க பாருண்ணே. டேய் விடுடா. ஏய் அவ்வளவுதான். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதே நானா இருந்தா அந்த ரெண்டு பேர்த்த அடிச்சு போட்டு அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து ரெண்டே நாளையில 2 பிள்ளை பத்து கொடுத்துருப்பா. இவ்வளவு கோவக்காரனாவல மாறிட்டேன். இந்தடா வைத்து போன முறுக்கு. ஆத்தாடி, அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, போ தம்பி. பாப்பா அவங்ககிட்ட என்ன பேச்சு? தராதரா தெரியாதங்கிட்ட வாப்பா போப்பா. ஏய் உள்ள போ. போடி உள்ள. அம்மா வந்து மெதுவா. இப்ப போயிடலாருமா? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. ஏய் என்னடாச்சு அம்மாக்கு? அம்மா போடுறா. அம்மா கூட சொல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். பாத்துமா சீக்கிரம் எடுறா. டேய் பாத்து கூட்டு வாடா. பார்த்து வாங்கம்மா. மெதுவா. பார்த்து உட்காருங்கம்மா. பார்த்து மெல்ல ஏறி உட்காருங்கம்மா. மெல்லம்மா பிடிச்சுக்க. பார்த்து போ.
யாரடி அவங்க? அவங்க தான் அவங்க அம்மா. சரி வாடி போலாம். ஏண்டா மாப்பிள்ள கவலையா இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன மாப்பிள்ள ஒரே யோசனையா இருக்க? ஒன்றும் இல்லடா, எல்லாம் அந்த சேராவை பற்றி தான். அவனை என்ன பண்ண போறான்னு பாரு. ஆளை வச்சு தூக்க வேண்டியதுதான். அவனை ஆள் வச்சு தூக்க தேவையில்ல மச்சி. அவனை ஆஃப் பண்ண ஒரு வழி இருக்கு. எப்படிடா? ஆமாம் மாப்பிள்ள, அந்த ஊரில் ஒரு பெருசு இருக்குது. அந்த ஆள் சொன்னா மட்டும் தான் அவன் கேட்பான். யார் அவரு? நீ வா மாப்பிள்ள, நான் கூப்பிட்டு போகிறேன். அந்த ஆள் சொன்னான்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் நம்ம பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். யோசிக்காத, நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன். வா மாப்பிள்ள வா. டேய் இந்த பக்கமா போடுறா, ஒரே பக்கமா இது பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி, என்ன விஷயம்? நம்ம உங்க கூட ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறானே, அவன் அத்தை பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவனை வாழை சுருட்டிட்டு இருக்க சொல்லுங்க, இல்ல வாழை வெட்ட மாட்டேன், ஆளையே வெட்டுவேன். தம்பி எங்க வந்து என்ன வார்த்தை பேசுறீங்க? நீங்க யாரை சொல்றீங்க? நானே சேராவை பத்தி தானே சொல்றாரு. சேராவை பத்தி? ஆமாண்ணே. அவன் நல்ல பையனாச்சேப்பா. அந்த பொறுக்கிய பத்தி தான். டேய் எங்கிட்டே வந்து யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? டேய் ஒழுங்கா அவனை கூட்டிட்டு போடா. போடா. ஏய், என் அத்தை பொண்ணு பின்னாடி வாழாட்டிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்க, அனுபவிப்பீங்க. போடா. அண்ணே மன்னிச்சிருண்ணே. டேய் என்ன வேடிக்கையா காட்டுற? போய் வேலையை பாடுறா. மாப்பிள்ள வீட்டுக்கு போய் முந்திரி பருப்பு நிறைய கொட்டி கிடக்கு, அதை அள்ளிட்டு போய் காசு ஆக்கிட்டு உனக்கு எனக்கு ஆப் வாங்கிட்டு வரேன். வெயிட் பண்ணு மாப்பிள்ள. சைடிஷ் மறந்துடாதடா. எல்லாம் வாங்கிட்டு வரேன்டா. என்னடா மாப்பிள்ள இவனா? ஐயா போட்டனா இடம் தெரியாம மோதுற, தடம் தெரியாம ஆயிடுவேன். மாப்பிள்ள உன் விஷயத்துல இனிமேல் தலையிட மாட்டான், புரியுதா? ஏய் என்ன மறிக்கிற?
டேய் காலகாலத்துல கொண்டு போய் பாலை காய்ச்சணும், டீயை விற்கணும், காசை வாங்கி கடை. ஏய். அண்ணே, சொல்லுங்கண்ணே. எப்படி இருக்க? ஏதோ இருக்கனே. இனிமேல் இருக்க மாட்டேன். ஏனே? அந்த சேராவை உன் கடையில் பார்த்தேன், உன்னையும் உன் கடையும் சேர்த்து கொளுத்திடுவேன். ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. ஊன்னு சொன்னதான் பண்ணுவியா? அப்படி இல்லனே. வேற எப்படி? இங்க பாரு, இனிமேல் இப்படி கூப்பிட்டெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். போ. என்னன்னு இந்த மாதிரி பேசுறாரு? ஊரை பக்கம் போயிடலாம்னே. டேய் வார எலெக்ஷன்ல இவங்களுக்கு போட்டியா நின்று நான் கல்வித்துறை அமைச்சர் ஆயிருவல, அந்த போராமையில பேசுறாங்க. வாடா. டேய் சீக்கிரமா எடுத்து போடுங்கடா, சும்மா வேடிக்கை பார்க்காதீங்க. பெருசு பெருசா எடுத்து போடு, டக்குன்னு போடுறா. நீ என்னடா பண்ற? சீக்கிரமா கட்டை எடுத்து போடுறா. டேய் சீக்கிரம் வேலையை முடிக்கடா, 6 மணிக்குள்ள லோடு ஏத்தணும். ஆடுண்டா சீக்கிரம். சீக்கிரம்டா. டேய் சேரா, என்ன பெருசு? ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திரியாமே, என்ன? யார் சொன்னா? அந்த சசி வந்து இங்க கத்துன்னு கத்திட்டு போறான். இந்த பார், அவ குடும்பமே சரியில்லாத குடும்பம். அவனால ஏதாவது பிரச்சனை உருவாயிடும். வேண்டாம். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது பெருசு, நான் பாத்துக்கிறேன். இந்த பார், உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த துணுண்டு தான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எதைத்தான் நீ பெருசா எடுத்துக்குவ? அதை விடு பெருசு. சேரா, சொல்றதை கேட்டுக்க. இந்த உலகத்துல பொண்ணால கட்ட குடும்பங்களும் அதிகம், ஆண்களும் அதிகம். அவ்வளவுதான் சொல்லுவேன். பார்த்து நடந்துக்க. உனக்கு காதல பிரிக்கிறதே வேலையா போச்சு, ஏன் காதலையாவது சேர்த்து வையேன். அணுவணுவா சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அந்த ஆண்டவன் தான் இவனை காப்பாற்றணும். இவனுக்கெல்லாம் சொன்னா புரியாது, பட்டாதான் தெரியும். டேய் வண்டி ஏறா. ஏப்பா இவா, பழம்லாம் எப்படி இருக்கு? நீ போய் என் அம்மா கிட்ட பேசுறது, அந்த பெருசு கிட்ட பேசுறது, இதெல்லாம் விட்டுடு. கையால் எனக்கு தான், நீ அவ மாமங்கிறதுனால தான் உன்னை அன்னைக்கு நான் அடிக்காம விட்டேன். வீணா உன் மரியாதையை கெடுத்துக்காத. உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேசினா உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுறேன். நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, ஆனா அவ எனக்கு தான். வீணா எங்களுக்கு குறுக்க யாராவது வரணும்னு நினைச்சீங்க, அன்னைக்கு பார்த்தல என் விளையாட்ட. இனிமேல் தான் நீ என் விளையாட்ட பார்க்க போற. பாப்போம்.
என்னடி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏய் அங்க பாரு உன் ஆள் நிக்கிறான், போய் பேசுப்போ. போடி. பயமா இருக்குடி. பயமா இருக்கா? என்ன பேசுற? உன் காதுல நானா போய் சொல்ல முடியும்? போய் நீதான் சொல்லணும். அவன் வெயிட் பண்றான், போ. போடி. கையல் அது வந்து நான் உங்களை லவ். முத்தாண்டி குப்பத்துல திருடுனதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். இங்க நீ என்ன பண்ற? அது சும்மா பேசிட்டு இருந்தப்பா. வீட்டுக்கு போ. இருடா வரேன். இல்ல என்ன? அவன் பின்னாடி சுத்துறேன், நான் ஏன் அவன் பின்னாடி சுத்துறேன் தெரியுமா? தெரியாது. எல்லாம் உனக்காக தான் சொல்ல. என்ன மவனை ஓவரா பேசினா முடிய கொளுத்தி விட்டுருவேன். முடிய பத்திலாம் நீ பேசக்கூடாது புச்சுமா. மஞ்ச காமலை வந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு கண்கள் என்னடா பாட்டு கேக்குதா? பாட்டு பிச்சு போடுவேன் பிச்சு. உன்னெல்லாம் ஹீரோயின் ஃபீல் பண்ணேன் பாரு. சேம் பிளட் பிரேக்கு இதெல்லாம் உனக்கு சர்வ சாதாரணடா. விடுற 100 ரூபா இருக்கு, கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதா இல்ல நம்ம சரக்கு அடிக்கிறதா? அழகு ஒரு 50 ரூபா இருந்தா கூட ரேஷன்ல கிருஷ்ணல் வாங்கிட்டு நாளைக்கு தரேன். நீ ஒரு 20 ரூபா இருந்தா கொடு, கடைக்கு மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்திட்டு காலில் தாரே. அப்பப்பா என்னடா தொழில் பத்தி, என்னடா தொழில் பத்தி. நான் ஒரு விஷயம் சொல்றேனே. என்னடா விஷயம்? நம்ம கையில பத்தி தான். கையில பத்தியா? சொல்றா. ஒரு 100 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? டேய் என்கிட்டே வா அண்ணே. பழக்க வழக்கம் வேற, தொழில் வேறனே. டேய் நீ என்னமோ அம்பானி கிட்ட வேலை பார்க்கறப்பல பெருசா பீத்திக்கிற. இப்ப 100 ரூபா தரீங்களா இல்ல கிளம்பவா? டேய் என்னடா இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு? வாடா என் தங்க ராசா, இந்தாடா 100 ரூபா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய் இந்த துப்பெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அது சேர போலீஸ் பிடிச்சு பேசினேன். போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்குடா? பக்கத்து ஊர்ல கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு திருடிட்டு வந்துட்டானா. அப்படியா? நல்ல வேலைடா, நம்ம கடை தப்பிச்சிச்சு. ஆமா, இது பெரிய பேண்ட்ஸ் கடை. 2 வருஷம் ஆச்சு பண்ணு, 3 வருஷம் ஆச்சு முறுக்கு, 6 மாசம் ஆச்சு பிஸ்கட்டு. இத வேற தெரியாம திருடி தின்னு டருன்னு போகுது. இப்படி போகுது. டேய் மானத்தை வாங்காத. அதை விடுனே, உங்க காதல் கதையில ஒரு திருப்பு இருக்குனே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த சேராவை இன்ஸ்பெக்டர் புடிச்சிட்டு போனார்ல, கையிலோட அப்பா தானே புடிச்சிட்டு போனான். கையிலோடைய அப்பாவா? அத்தாடி, இத்தனை நாள் நம்ம இன்ஸ்பெக்டர் மகளையா ரூட்டு விட்டுக்கிட்டு இருந்தோம். டேய் உடனடியா நம்ம கடையை பக்கத்தூருக்கு மாத்துறோம். அங்க இருந்துகிட்டு பொண்ணுகளை சைட் அடிக்கிறான். வாடா. முனியமா, எப்படி களகட்டி இருந்த இடம் இப்படி வெறிச்சோடி கிடக்கு? வயிற்று பொழப்புக்காக தான் இந்த தொழிலே வச்சு நடத்தினேன். இந்த தொழில் என் புருஷனையே கொன்னதுக்கு அப்புறம் பல பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க விரும்பலையா. நீங்களும் குடிக்காதீங்க ஐயா, நான் சாணி தட்டியாவது பொழைச்சிக்கிறேன் ஐயா. மாப்பிள விடு மாப்பிள, இந்த கடையை விட்டா வர கடையா இல்ல. சரக்கு இருக்குது, சரக்கோட குத்தாட்டமும் இருக்குது. நீ வாங்க கூட்டு போறேன். வா மாப்பிள. சரக்கு அடிச்சதுனால செத்தானா இல்ல இப்ப மேல விழுந்ததால செத்தானா? சொன்னா கேட்க போறதில்ல, பட்டாதான் திருந்துவீங்க. அந்த ஆண்டவன் தான் பார்க்கணும். குட் மார்னிங் சார். மாறி ஐயா. ஏதாவது சொன்னானா? இது வரைக்கும் வாயே திறக்கல ஐயா. வெளியில கூட்டு வாயா. வாடா வாடா வா வாடா. சட்டை கலட்டுறா. சார் சட்டை கலட்டுறா. ஐயா சொல்றேன்.
பாரு ஐயா ம் புடா நல்லா புடி சார் கோயா கரெக்டான நேரத்துக்கு வந்துருவியா? எப்போ வரணும்னு எனக்கு தெரியும் சார். தம்பி அந்த சட்டை எடுத்து மாட்டுங்க. என்ன சார் இது இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? இன்னும் கோர்ட்ல வேற ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கீங்க. எப்ப ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை நீ சொல்ல தேவையில்லை. நான் சொல்ல சார், கோர்ட் சொல்லுது. இந்தாங்க பெயில் ஆர்டர், ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப தப்பிச்சிட்டோம்னு நினைக்காத, இதுதான்டா உனக்கு ஆரம்பம். ஒழுங்கா இருந்தீங்கன்னா தான்டா உசுறு மிஞ்சம். சார் என்ன நான் இருக்கும்போது மிரட்டுறீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சட்டம் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கையெழுத்து போட்டு கூட்டு போ. இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க தம்பி, வாங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கூட்டிகிட்டு போங்கம்மா. வா சேரா. போலாம். அம்மா பாத்துங்கம்மா. சரிப்பா. சேரா நாளைக்கு வந்து பாக்குறேன்டா. உடம்ப பாத்துக்கடா. ம். ஐயா ஸ்டேஷன்ல ரொம்ப அடிச்சுட்டாங்களா? இல்லம்மா. ஏண்டா சேரா, நீ ஏடா திருடுன? எதுக்குடா அப்படி பண்ண? இதுக்காடா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தேன் சொல்றா. இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் திருடனா இல்ல, கொலகாரன் ஆகிறதுக்கு வழக்கம். அடிமா அடி. உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதாம்மா திருடின. அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை திருடி அதுல நான் உயிர் வாழணுமாடா? அதுக்கு நான் செத்தே போலாம்டா. அம்மா நீ செத்து போயிட்டா நான் மட்டும் உசுரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? ஏண்டா சேரா, இதுக்காடா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கனே. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உனக்கு ஒரு பிள்ளைய பார்த்து பேர பிள்ளைய கொஞ்சி கடைசி காலத்துல நிம்மதியா கண்ண முடலான்னு நினைக்கிறேன்டா. சாமி நான் சொல்றத கேளியா, இனிமே திருடாதையா, இருக்கிறத வச்சு பொழப்பு பொழைக்கலாம் ஐயா. நான் இனிமே திருட மாட்டேம்மா, எல்லாத்தையும் விட்டுடுறேம்மா. ஏ ராசா, சாப்பிட்டியா என்னன்னு தெரியல, என் பிள்ளை பட்னியா கிடக்குறான். வாயா வா சாப்பிடு. சரி வாயா. கையில என்னம்மா லேட் ஆயிடுச்சு, சாப்பிட வரலையா? எந்திரிச்சு வா. எனக்கு வேண்டாம் அத்தை, பசிக்கல. இந்த காலத்து பொண்ணுங்க மனச புரிஞ்சிக்கவே முடியல. அம்மா அம்மா என்னம்மா அது? உன்னை யாரும் அந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? எழுந்துரு. நீ விட்டுற, எழுந்துரு. இந்த வேலையெல்லாம் யாதாண்டா பாப்பா? உன்னை நல்ல ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அப்படி செய்யற? உள்ள வா. ஒரு வேலை கூட என்ன செய்ய விட மாட்டேங்கிறியாடா? இந்த வேலையெல்லாம் நான் பிரேக்க பார்க்க சொல்றேன். நீ பேசாம கொஞ்ச நேரம் ஓய்வு விடுமா. வெயில்ல எதுக்கு வெளியே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க? பார்த்து வாமா, மெதுவா பார்த்து பார்த்து. ஏண்டா 10 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி வச்சிருக்கிய, இந்த ஊரை நம்பி ஓடுமா? ஒழுங்கா தயிர் பண்ணி தரேன், தலையில வச்சு வித்துட்டு வா. அண்ணா ஒரு டீ போடுண்ணே. சேரா இங்க பாருப்பா, இத்தனை நாள் வந்தியே போனிய, இனிமேல இங்க வராதப்பா. ஒரு நிமிஷம், நான் எதுக்கு திருடினேன்னு தெரியுமா? இங்க பாருப்பா, நீ எதுக்கு திருநியோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க வாரது போறது தெரிஞ்சா கையிலோடைய அப்பா என்னையும் திருட்டு கேஸ்ல சேர்த்துருவாருப்பா. இந்த கடையை வச்சுதான் நான் புலவு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து கிளம்புப்பா. அவங்க சாவாசம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்படி இந்த சாடிக்குள்ள தூக்கி போட்டு மூடி தீக்குள்ள வச்சுப்பிடுவேன். அரைப்படி உயரம் இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ற?
நெய்வேலி போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டோம் சார். ஆ. வண்டி நிறுத்து. என்னடா அங்கே நிற்கிற? இங்கெல்லாம் நிற்கக்கூடாது. போ போ. வண்டி அடியா. கயல் கயல் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் கேள. கயல் சேரா தின்னு தப்பு தான். அவன் எதுக்கு தின்னல தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மாதம் மாதம் டயாலிஸ் பண்ணுறதுக்கு 40,000 பணம் தேவைப்பட்டுச்சு. அவனோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சான். ஆனால் அவனால் மாதம் 10,000 கூட சம்பாதிக்க முடியல. அதனால தான் அவன் வேறு வழியே இல்லாமல் திருடினான். அதுவும் உங்கள் அம்மாவை காப்பாற்ற தான் திருடினான். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம். நான் வரேன். ஆனா ஒண்ணு, நீதான் உலகம் நினைச்சிட்டு இருக்க. அவளை ஏமாத்திராத. உன்னதான் அப்பயே போச்சனல்ல, போகாம என்னடா பண்ற? உன் பொண்ணை பார்க்கதான். இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவாயா? உடம்புல உசுறு மட்டும் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இழுத்து வேலையை வச்சுக்கியா? அதே நினைச்சிட்டு இருக்காத. சரிடி. கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இத பாருடி, இவன் வாடி, யாராவது பாத்திர போறாங்க. போலாம், வா வா. கயல் சேரா, என்னய்யா, என்னாச்சு? ஏன் இங்க உட்காந்துருக்க? டேய் சேரா, என்னடா இதெல்லாம்? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப பாரு, இதெல்லாம் நமக்கு வேணாண்டா, சரிப்பட்டு வராதரா. சொன்னா கேள்றா. என் பிள்ளை இப்படி அடிச்சிருக்காங்களே, அவங்க நாசமா போவாங்க. விடுமா, எல்லாம் சரியாயிடும். விட்டு கூட்டிட்டு போமா. டேய் பார்த்து கூட்டிட்டு போடா. டேய் மெதுவா கூட்டிட்டு போடா. சரிங்க. யாருங்க வீட்டுல? யாரு? வாங்க உட்காருங்க, வாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. என்ன நீங்க அந்த பையனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க? அவன் உங்க பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்கான். அதான் தெரியுமா உங்களுக்கு? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். இந்த பாருங்க, நல்ல பையன், என்ன நம்பி தைரியமா உங்க பொண்ணை அவனுக்கு கொடுங்க.
என்னது பொண்ணை கொடுக்கறதா? அவன் யாருன்னு தெரியுமா? திருடன். அவனுக்கு நான் மாமனார் ஆகிறதா? நல்லா பேச வந்துட்டயா. இந்த பாருங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு எனக்கு தெரியாம அவன் திருடிட்டாங்க. சின்ன பிள்ளையில இருந்து அவன் எங்க கிட்ட தாங்க வளர்றான். ரொம்ப நல்ல பையங்க. அவனுக்காக என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேனுங்க. நீங்க உங்க பொண்ணை கொடுங்க. அது ஒரு காலம் நடக்காது. போ. ஏங்க இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா யாருங்க பொறுப்பு? அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா என் பொண்ணு முன்னாடி இனிமே சுத்துறத வச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, சுத்துற காலம் எடுத்துருவேன் பாத்துக்க. யோ இந்த பார், அவனுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமா. ஏய், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, உன்னை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். செஞ்சுட்டு வந்துதான் நிப்பேன். அதையும் பாத்துருவோம். பாத்துருவோம். ஐயா வலிக்குதா ஐயா? கொஞ்சம் பொறுத்துக்கோ ஐயா. நல்லா அமுக்கி விடியா. கவலைப்படாதப்பா, நல்லா அமுக்கி விடியா. பிரேக் ரொம்ப வலிக்குதுடா. வலிக்குதா சாமி? பொறுத்துக்கோ ஐயா. சரியா போயிடும். அம்மா உத்தரம் கொடுக்குறேன். கையில இருக்கு, தேய்ச்சி விட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். காலையில எந்திரிச்சிருவேன். நான் சொல்றது கேக்குறியா? அவ சாவகாசமே வேணாப்பா. நம்ம வாட்டுக்கு இருப்போம் ஐயா. பெரிய எடுத்து வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு? அம்மா சொல்றத கேப்பியா? சரியா சாமி? எனக்கு அதுவே போதும். என்ன மச்சான், அம்மா விஷயம் என்னன்னு கொஞ்சம் பாருங்களாம். ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சீக்கிரம் வழியில் எடுத்துடலாம். சரி, கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரி. அந்த பரமசிவத்தை பார்க்கணும்னு சொல்லு. சரி, நான் சொல்லி விடுறேன். மாமா இருக்காரா? உள்ள இருக்காருப்பா. மாமா என்னடா அவன்? நானும் எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டேன், உதச்சு பார்த்துட்டேன். திரும்ப திரும்ப இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் என்னதான் பண்றது? என்னதான் நடந்துச்சு? இதுதான் மாமா நடந்துச்சு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவனை இல்லாம பண்ணிடலாம். வேணாம். ஏற்கனவே குடும்பத்தில் ஒவ்வொருத்தனும் கொலை பண்ணிட்டு போய் உள்ள இருக்கீங்க. எடுக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. அவன் யார் சொன்னா கேட்பான்டா? நான் எல்லா வழியிலையும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை உங்க பொண்ணு? அப்படியா? என்னடா ஆச்சு? ஓடி வர என்னடா ஆச்சு? சொல்லுடா. அழாம என்னன்னு சொல்லுடா. அம்மா. டேய், அம்மாவுக்கு என்னடா ஆச்சு? சொல்லுடா. இல்ல மாப்ள. சொல்லுடா. அம்மாவுக்கு என்னடா? அம்மா செத்துட்டாங்கடா. டேய், என்னடா சொல்ற? அம்மாவுக்கு என்னடா ஆச்சு? அம்மாவுக்கு என்ன ஆச்சு? டேய், அம்மா. 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 என்ன விட்டு போயிட்டியம்மா. அம்மா. 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 வந்திருக்க பாருமா. அம்மா, நீ கண்ணை திறந்து பாருமா. அம்மா. அம்மா. அம்மா.
அம்மா என்ன பாருமா, அம்மா என்னை விட்டு போயிட்டேம்மா. ஐயோ அம்மா என்ன பாருமா. அம்மா கூப்பிடுறா, அம்மா கூப்பிடுறா. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா. ஹலோ கயல், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சேரோட அம்மா செத்துட்டாங்களா? என்னடி சொல்ற? அவனுக்கு உறவுன்னு இருந்த அவங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. நான் போய் பார்க்க போறேன், நீயும் வரியா? நானும் வரேன். என்னை விட்டு போயிட்டேம்மா. ஐயோ ஐயா, அம்மாவை கூப்பிடுங்க ஐயா, அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா நம்மளை விட்டு போயிட்டு. சேரா, 2 நாளாக இப்படியே சாப்பிடாம இருக்கியடா. சாப்பிடு மாப்பிள்ள, அப்போதான்டா தெம்பா இருப்ப. சாப்பிட்றா லைட்டா. மாப்பிள்ள, இப்படியே சாப்பிடாம இருந்தால் அம்மா திரும்பி வந்துடுவாடா போகிறாங்க. எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் போய் தாண்டா ஆகணும். பூமியில் யாருக்குமே நிரந்தரமான இடம் இல்லைடா. சாப்பிடு மாப்பிள்ள, சாப்பிட்றா. அம்மாவோட கடைசி ஆசையாவது நிறைவேற்றி வைடா. கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல, நீ நல்லா வாழ்ந்து காட்டணும்டா. சாப்பிட்றா மாப்பிள்ள, சாப்பிட்றா சாப்பிட்றா. சாப்பிடு. நான் இருக்கேன்டா, ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன் மாப்பிள்ள. அல்லாத மாப்பிள்ள, வா மாப்பிள்ள, மழை வர மாதிரி இருக்கு, உள்ள போய் சாப்பிடலாம் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, எந்திரி மாப்பிள்ள. பார்த்து வாடா, பார்த்து பார்த்து. கையில வா வா. என்னப்பா? இந்தா பாரு, நீ அவனை லவ் பண்றியா இல்லையான்றது எனக்கு தேவையில்லாதது. அவன் உடம்புல உசுறு மட்டும் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது இருக்கணும்னா நீ நேர அவன்கிட்ட போய் என் பின்னாடி வராத, உன்னை எனக்கு பிடிக்கல, என் மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துரு. புரியுதா? புரியுதா? போ போ. அதோ அங்க உட்காந்துட்டு இருக்கான் பாரு, போய் பேசு போ. அழாத, போய் பேசு போ.
கயல், எனக்காக உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க. இனிமே என்ன பார்க்க வராதீங்க. இல்ல கயல், அப்படி சொல்லாத. கயல், கயல், என்னை விட்டு போகாத கயல். கயல், கயல். ஐயா வந்துட்டார். காலையில் 9 மணிக்கு வந்துரு. சரி சார். ஆ சரி. வணக்கம் சார். உனக்குண்ணா அண்ணன் கேஸ் விஷயமா பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணும் ஐயா. உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். அதெல்லாம் வீட்டில் வச்சு பேச முடியாது. ஸ்டேஷனுக்கு வா. சரி, கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வா. ஆமாம் போகலாம். பா மச்சான், ஊருக்குள்ள நம்ம கையில பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிறாங்க. காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடுவோம். இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு அவளுக்கு கல்யாணம்? படிப்பு முடிக்கட்டும். படித்து முடிச்சு என்ன பண்ண போகிறா? கல்யாணம் தானே பண்ணி வைக்க போகிறோம். அதை நேரத்தோட பண்ணிவிடுவோம். என்ன யோசிக்கிறீங்க? அப்புறம் என்ன, இதில் நான் என்னத்தை புதுசாக சொல்ல போகிறேன்? உங்கள் விருப்பம் தான். மாப்பிள்ளைகிட்டையும் கொஞ்சம் விருப்பத்தை கேட்டுக்குங்க. அவன் என்ன சொல்ல போறான்? கட்டுறான்னா தாலியை கட்ட போறான். என்ன சசி, அப்பா கையில பிடிச்சிருக்கா? கல்யாணத்தை வச்சுக்கலாமா? ம், பெரியவங்களா பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஆட்சேபம் இல்லைப்பா. அப்புறம் என்ன, ரெடி பண்ணுங்க. சரி, நம்ம குலதெய்வ கோயில சிம்பிளா வச்சுடுவோம் கல்யாணத்தை. என்ன நீங்க ஒத்த பொண்ணா வச்சிருக்கேன், நல்லா சாதி சனத்தெல்லாம் கூப்பிட்டு பெருசா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சிம்பிளா பண்ணா போதுன்றீங்க. ரிசப்ஷன்ல மிரட்டிடுவோம்ல, ஊரையே கலைக்கிடுவோம். சரி, அப்ப நீங்க பார்த்து என்னன்னு ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு நல்ல தேதியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, அப்ப போய் பாருங்க. சரி. ஏய் நிலா, நில்றே, ஒரு நிமிஷம் நில்லு. ஏய் நில்லு. என்ன? சேராவை பார்த்து கையில் என்னமோ சொன்னாலாம்ல, என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு, பார்க்க கூடாதுன்னு. இவ்வளவு நாள் அவள் பின்னாடி சுத்துறப்ப அப்ப தெரியல, இப்ப கடைசியில வந்து சொல்றா. அவனை பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதா? இங்க பார், என் சேராவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அவளை சும்மா விட மாட்டேன், பார்த்துக்க. பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? கையில் சேரா மேல தான் உசிரே வச்சிட்டு இருந்தா. என்னது? சேரா உசுறு போயிடக்கூடாதுன்றனாலதான் இவ தன் காதல தன் கண்ணுக்குள்ளே வச்சு சமாதியாக்கிட்டா. இதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது? ச்சே. அவனுக்கு இருந்த அவங்க அம்மாவும் போயிட்டாங்க, இவளும் போயிட்டா. அவன் கதி என்ன ஆகுமோ? கையலும் ஃப்ரெண்டு தானே, நீயாவது எடுத்து சொல்ல. உன்முகம் பார்த்து உறவுகள் மறந்து உயிருக்குள் சேர்த்தேன் உன்னையே. கருவறை மறந்து மணவரை நினைத்து காலத்தை கழித்தேன் உண்மையே. மௌனமழை பொழிந்ததடி, மரணமணி அடித்ததடி, உன் வார்த்தையில் ஒதுக்கி விட்டார், என்னை உயிருடன் எரித்து விட்டார். காதலி, என் காதலி, நெஞ்சம் தாங்குமா?
சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாழறதுக்காக 2 பேரும் போராடி பார்ப்போம். முடியலன்னா சேர்ந்து செத்துடலாம். ஹலோ. டேய் கையில சேர கூட ஓடுறா. ஆலமரத்து பக்கமா ஓடுறான். அவனை விடாத. சேர கையில கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டு இருக்கான் மாமா. என்னடா சொல்ற? அவங்களா எங்கடா போயிட்டு இருக்காங்க? ஆலமரம் தோப்புல. இந்த வந்துடுறேன். யோ யோ வாங்கயா. ஏய் வண்டியில இருக்கியா? ஏய் ஸ்டார்ட் பண்றா. வண்டி எடு. சீக்கிரம் போயா, அவனை தூக்கணும்.
ஏய் அப்பதா அம்மாச்சி அம்மாச்சி அப்பதா அம்மாச்சி 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 டே உன்னோட விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணோட வாழ்றது ஒரு பொண்ணத்தை கூட வாழறதுக்கு சமண்டா. இவங்களையாச்சும் வாழ விடுடா. ஜாதி வரியால என் பொண்ணை இழந்தேன், ஜெயிலுக்கு போனேன். இந்த சின்ன சிறுசுகளாச்சு வாழ விடு. ஜாதி ஜாதி வரி வந்து இப்ப என்ன காப்பாத்துமா. ஜாதி எப்பவுமே நல்லது செஞ்சதில்லை. ஜாதி அது கட்டதான் செய்யும். இந்த சின்ன சிறுசுகளாச்சு வாழ விடுங்கடா. அம்மாச்சி 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 பாத்தீங்களா, ஒரு உண்மையான காதலை ஜாதியோ மதமோ பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க நினைச்சா அவங்க தோத்து தாங்க போவாங்க. வேண்டாங்க, ஜாதி மதம் இல்லாத பூமியா நம்ம பூமி இருக்கணுங்க. அதுதாங்க எங்களுடைய ஆசை. நட்புடன் ஆனந்த்.